என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபியில் ஒரு 82 அப்படின்ற நம்பர் வரணும், பிசியில் ஒரு 22 அப்படின்ற நம்பர் வரும், ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 822 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இந்த நம்பர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருந்தது கேமில். நமக்கு பிசி சி போர்டு 7 வச்சு என்ன நம்பர்லாம் அடிச்சிருந்தானோ அதுக்கு எல்லாமே ஃபுல் ஆப்போசிட் ஆடிருந்தான். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 07, அந்த 07க்கு கேமில் ஒரு 52 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 47, அந்த 47க்கு பார்த்திங்கன்னா ஒரு 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பிசி 77 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அந்த 77க்கு தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 22 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரியே பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நமக்கு ஒரு 17க்கு ஒரு 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 97க்கு ஒரு 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த பேலன்ஸில் ஒரே ஒரு ஏசி 87 அப்படின்ற ஒரு நம்பர் இருந்தது, ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஏசி 82 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்றதால ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 822 அப்படின்ற நம்பரை நம்ம ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோயிங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு 822 அப்படின்னு அடிக்காமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏபியில் அந்த 82 828 அப்படின்னு சொல்லி கேம் ஆடிருந்தான், ஓகேங்களா? ஏபியில் 828 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். அதேமாரி பார்த்திங்கன்னா பிசியில் அந்த 22 கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா நேற்று ஏபியில் அந்த 22 அப்படின்ற நம்பர் வந்தது. கடைசியாக நம்ம வீடியோ போடும்போது கூட பார்த்திங்கன்னா ப்ரோ நான் அந்த 822 கடைசியாக ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை 822 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்திருந்தால் உண்மையுமே ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல நம்பர், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குற கேசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் நல்லா வாட்ச் பண்ணி தான் அந்த நம்பரையே நம்ம கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அதுலேயும் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா 822 ஒரு நல்ல பேட்டர்ன், நல்ல ரூட்டு. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம ஒரு 3 நம்பர் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் 2வது டைமே நம்ம அந்த நம்பரை ட்ரை பண்ணுறது அப்படின்றது எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த நம்பரை அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நம்பர் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரேரு, வரமாட்டேன். இப்போ இந்த 822லாம் டேரெக்டாகவே அடிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 822, ஓகேங்களா? கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 828 அப்படின்னு சொல்லி கேமை சூப்பராகவே முடிச்சிட்டான், ஓகேங்களா? அதனால் அதுக்கு மேலே அந்த நம்பர் வருமா? இப்போ பார்த்திங்கன்னா பிசி 22வது வந்துருக்கணும், அதுவுமே பார்த்திங்கன்னா ஏபியில் 22 அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். நம்ம எடுக்கிற அந்த ஒரு சில நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு கேமையே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறான், ஓகேங்களா? அதேமாரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஆடிருந்தான். அதில் ஓவரலாக பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் பண்ணியிருந்தான். இந்த ஏ போர்டு இந்த 1 வச்சு கேம்லாம் சூப்பராக ஆடிருந்தான். ஏபி 10 அதுக்கு ஒரு 01 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா 18 அதுக்கு ஒரு 81 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு 01க்கு 10 நிறைய நம்பர், ஓகேங்களா? அதேமாரி பிசியில் பார்த்திங்கன்னா பி போர்டு 0 வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடிருந்தான். நிறையா பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடிருந்தான். சார்ட்டை எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கேசிங் ஈஸியாக எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான். இன்றைக்கி ஓகேங்களா இந்த 29ஆம் தேதிக்கான ஒரு கெஸிங் ஒன்று பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ட்டு, ஓகேங்களா? இந்த ஏ போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்தது. போன மாதம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஏ போர்டு 2 வச்சு 263 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் தான் ஆடிருந்தான். அதோட ஏ போர்டு 2 வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 223, ஓகேங்களா? இந்த ஏ போர்டு 2 அப்படின்ற போது நல்லா பார்த்துக்கோங்களேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம கடைசியாக ஏ போர்டு 2 அடிக்கும்போது இங்கே தான் அடிச்சது, நவம்பர் மாதம் பாருங்கள். கடைசி ஏ போர்டு 2, அடுத்த 2, இது 3 தான் பார்த்திங்கன்னா கடைசி ஏ போர்டு 2. இந்த ஏ போர்டு 2 அடிக்கும்போது ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும் 230 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2, ஏபி 23 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்த ஏ போர்டு 2 அடிக்கும்போது 263, ஓகேங்களா? இதுலேயும் பார்த்துக்கோங்க, இதில் ஏசி 23 அப்படின்னு சொல்லி அடிச்சான். கண்டிப்பாக ஒரு வேளை அடுத்த ஏ போர்டு 2 ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏ போர்டு 2ஐயும் அவன் ஓப்பன் பண்ணணும், பிசியில் 23ஐயும் அவன் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த கேம் ஃபினிஷ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன லாஜிக் தான். ஏ போர்டு 2க்கு ஏபி 23, அடுத்த ஏ போர்டு 2க்கு ஏசி 23, அடுத்த ஏ போர்டு 2, அப்போ ஏ போர்டு 2 வச்சுருங்க. அப்படி 2 அப்படின்னு வரும்போது ஏபி ஏசி கண்டிப்பாக பிசி 23 அப்படின்ற நம்பர் தான் வரணும், ஓகேங்களா? அப்படியே 223 அப்படின்னு சொல்லி சும்மா தரமாக ஒரு கேமை முடிச்சிருப்பான். இது இன்றைக்கி தான் வரும் நாளைக்கு தான் வரும் அப்படின்ற நம்பரால் நம்மளால் எடுக்கிறது ரொம்ப ரேரு. கேமை தெளிவாக விளாட்றான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஏ போர்டு பெண்டிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
பெண்டிங் நம்பரை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாதீங்க, துரத்தாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க கூட நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சில விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், போன மாதம் போர்டு 4 அடித்தான். என்ன அடித்தான்? 64-04. அதோட இது வரைக்கும் இந்த மாதத்தில் இது வரைக்குமே போர்டு 4 அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், போன மாதம் கடைசியாக அடித்தது 64-04. இது வரைக்கும் பாருங்கள், ஒரே ஒரு போர்டு 4 இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணவே கூடாது கேமில். அதேமாதிரி போர்டில் 8, 68, 48 அடித்தான். இப்போ ஒரே ஒரு 8 அடிச்சான்னு நினைக்கிறேன் இந்த மாதம் 28. இந்த மாதிரி நம்பரையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் கேமில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான், எந்த நம்பர்லாம் ரிப்பீட்டடாக வருதோ, எந்த நம்பர்லாம் கேமில் அதிகமாக எடுத்து விளாட்றானோ அந்த நம்பரை வச்சு ஒரு ஆல் போர்டோ இல்லை ஏபிபிசியோ இல்லை 3 நம்பரோ எதுவோ அதை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் அடிக்கிறோம் அப்படின்றது வந்து 2வது பட்சம் தான். முடிஞ்ச அளவுக்கு லாஸ் ஆகாமல் எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் முதல் பட்சம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 300 செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து ஒரு 500 எடுக்கிறோமோ இல்லையோ, அந்த 300 லாஸ் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பர் எந்த நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து துரத்தாதீங்க. அதை வச்சு ட்ரையும் பண்ணாதீங்க. அடிச்சுட்டு போகிறான். இன்னும் நம்மளை வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வின்னிங் அடிக்க போகிறதும் இல்லை, அடித்ததும் இல்லை. அதனால் அந்த மாதிரி நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கும். ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு போய்டும். ஓகேங்களா? இந்த 23 கரெக்டாக பாருங்கள், போர்டு 2 வச்சு சூப்பராக கேம் ஆடியிருப்பான். ஏபி 23, ஏசி 23, பிசி 23. அந்த பிசி 23 அப்படின்ற நம்பர் வரணும். அதுக்கும் நமக்கு போர்டு 2 வச்சா தான் அந்த கேம் முடியும். அப்போ போர்டில் 2, பிசி 23, அப்போ 223. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேற்று ரிசல்ட் வந்து 223, ஏசி 23. ஓகேங்களா? அப்போ கடைசி ஏசி 23 எங்கே அடிச்சான்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன மாதத்தில் அந்த 263. இப்போ அதுக்கு முன்னாடி ஏசி 23 எங்கடா அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு கேம் அடிச்சிருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. ஏசி 23 அங்கேயுமே 263 தான். ஒரே நிமிஷம் இருங்க, எங்கே அடிச்சிருந்தான்? 263 இங்கே. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பான் 213ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். எப்போயுமே நம்ம ஒரு கேம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கடைசியாக மேக்ஸிமம் 3 டைம் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான் அப்படின்றத மட்டும் பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 263, அடுத்து ஏசி 23 அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 263 தான் அடிச்சிருக்கான். மறுபடியும் ஏசி 23, 213 அப்படின்னு சொல்லி கேம். ஓகேங்களா? இந்த ஏசி 23 அடிக்கும்போது ஒரு கேம் ஒன்று விளையாடிருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா பிசி 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 263 அடிக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 201. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 401. ஓகேங்களா? இது நடுவில் கேப்பில் ஒரே ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 301 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 301 ஏதாவது வருமா இன்றைக்கி? ஒரு சின்ன டவுட் தான். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆப்போசிட்டில் வருமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஓகேங்களா? கேமில் நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு சில கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே அடிக்கிறான். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இங்கே லாஸ்ட் டைமாக இந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே ஒரு 87 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 87க்கு ஒரு 02. ஓகேங்களா? 87க்கு ஒரு 02. அடுத்த 87 வரும்போது அந்த 02 அப்படியே கேமில் எடுத்திருந்தான். ஓகேங்களா? பிசி 87க்கு 02, பிசி 87க்கு 02 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இன்றைக்கி 301 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக கேமில் விளாடுதா, இல்லை ஒரு வேளை 856 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 பிசி 01க்கு எப்படி 2 பிசி 01க்கு எப்படி ஒரு 56 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது எனக்கு அதிகபட்சமாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 202க்குமே கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 கேம் வச்சுருப்பான். எப்போ வச்சுருப்பான்னா நான் மறுபடியும் ஒரு 87 அடிச்சுட்டு அந்த 52 வருமா அப்படின்னு பார்த்தேன். அவன் 52 அடிச்சுட்டு அவன் ஒரு நாள் விட்டு மறுபடியும் பிசியில் வந்து 87 வச்சுருந்தான். பார்த்தீங்கன்னா 87க்கு 02, மறுபடியும் 87க்கு 02. கண்டிப்பாக இந்த 57 ஒருவேளை மறுபடியும் 87 அடிச்சுட்டு அந்த 02க்கு ஒரு வேளை 57 அடிப்பான், இல்லை 52 அடிப்பான், அந்த மாதிரி ஏதாவது அடிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சின்னதாக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு தான் கேமை முடிக்கிறான். இன்னை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் இதை பார்த்துருப்போம். ஓரளவுக்கு ஏசி 23க்கு பிசி 01 காமனாகவே அடிச்சிருக்கான். மறுபடியும் 01 வருமா அப்படின்னு 01 வரலாம். சப்போஸ் 01 அப்படின்ற நம்பர் வரல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 56 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 301 அப்படி இல்லை அப்படின்னா 856 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக அதிகபட்சமாக 856 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. நம்ம நிறையா டைம் சொல்லிட்டோம், ஒரு நம்பரை ஏபி ஏசி அப்படின்னு அடிக்கிறான் அப்படின்னா டபுள்ஸில் வச்சு அதை கேமை கம்பல்சரி எடுத்து பார்த்தீங்கன்னா
கேமை ஈஸியாக வந்து பிசிலையுமே முடிக்கலாம். ஒரு சிம்பிளாக அப்படியே உதாரணம் எதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு 899 இப்போ ரீசெண்டாக அடிச்சிருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 89 ஏசி 89ன்னு அடிச்சிருப்பான். இதுக்கு ஒரு பிசி 89ன்னு கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே பாருங்கள், அதே மாதம் 833 இதுக்கு ஒரு ஏபி 83 ஏசி ஒரு 83 இதுக்கு ஒரு பிசி 83 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இப்போ அதேமாதிரி இந்த மாதத்துலேயே பாருங்கள், நம்ம ஒரு 566 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் இருக்குது. இதில் ஏபி 56 ஏசி 56. இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, 877ன்னு சொல்லிட்டு இந்த மாதம் ஒரு ரிசல்ட். ஓகேங்களா, இதில் ஏபி 87 ஏசி 87 இதுக்கு இந்த மாதத்தில் ஒரு பிசி 87 அப்படின்னு சொல்லி முடித்தான். அதேமாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி 566. ஓகேங்களா, 566 இதில் ஏபி 56 ஒரு ஏசி 56ன்னு இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது 87 கேப்பு கரெக்டாக வருமா பார்ப்போமா. ஏபி ஏசி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் விட்டு பிசி 87. 56க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் விட்டு கேப்பு கரெக்டாக இல்லை. சப்போஸ் இன்றைக்கி அந்த 56 வரதுக்கு, ஏன்னா இந்த மாதத்துலேயே நமக்கு வந்து 2 நம்பர் அந்த மாதிரி அடிச்சிருக்கோம். 877 566 அப்புறம் பார்த்தீங்கன்னா 511 அதுக்கு ஒரு ஏபி 51 ஏசி 51 அது கூட ஒரு சிபோர்டு 1 அப்படின்னா பிசி 51 அப்படின்ற நம்பர் கூட வரலாம். ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கேமை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே அடிக்கிறான். ஓகேங்களா, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சில நம்பர் கரெக்டாக அடிக்கிறான், சில நம்பர் என்ன பண்ணுறான்னு தெரியல. நேற்று ஏன்டா 223 அடித்தான்னு யோசித்தேன். ஆனால் 223மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான நம்பர் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம கேமுக்கு வந்துடும். இங்கே எப்படி அது மாதிரி ஏபி ஏசி அடித்தானோ அது கண்டிப்பாக ஒரு பிசி 56 அப்படின்ற நம்பர் வரணும். இன்றைக்கி கெஸிங் என்னை பொறுத்த வரைக்கும் 856. ஓகேங்களா, அதிகபட்சமாக 301 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 856. என்ன கேட்டிங்கன்னா நான் அதிகபட்சமாக 856 அப்படின்ற நம்பர் தான். ஏன்னா ஒரு பிசி 56 கண்டிப்பாக கேமில் வந்தே ஆகணும். ஓகேங்களா, பிசி 56 2 விஷயத்தை அதேமாரி போர்டில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 66 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76 ஒரு 86 நஷ்டம். இது கீழே இறக்குனா ஒரு 56 வரலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இன்றைக்கி 856 அப்படி இல்லை அப்படின்னா 301. உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாலாம் வந்து ஒரு சும்மா ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக, இல்லை ஒரு பிசி வருதா, இல்லை ஒரு டிக்கெட், இல்லை ஒரு ஏபி வருதா ஒரு டிக்கெட், இல்லை ஃபுல் நம்பராக வருதா ஒரு டிக்கெட், இல்லை எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த ஒரு டிக்கெட்டை மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 856 என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, 856 அப்படின்ற நம்பர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த சேனலில் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.